ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம ஆல்ரெடி இலக்கணம்னா என்னன்னு பார்த்துட்டோம். தமிழ் மொழியில் இலக்கணத்தோட வகைகள் பார்த்துட்டோம், 5 வகைகள். அடுத்து எழுத்துனா என்னன்னு பார்த்துட்டோம், சரிங்களா? இப்போ உயிர் எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களோட வகைகளில் வர்றது உயிர் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம், சரிங்களா? இப்போ நம்ம உயிருக்கு நம்மளுக்கு முதன்மையானது என்னது? காற்று, சரிங்களா? நம்ம உயிர் வாழணும்னா நம்மளுக்கு என்ன தேவை? காற்று வேணும். அந்த மாதிரி நம்ம சுவாசிக்கிறோம்ல, அந்த மாதிரி இயல்பாக வெளிப்படுற காற்றுலேருந்து எது பிறக்குதுன்னா உயிரெழுத்துக்கள் பிறக்குது, சரிங்களா? இயல்பாக நம்ம காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. அது என்னென்ன முறைகள்னால், வாயை திறக்கிறது, உதடுகளை விரிக்கிறது, உதடுகளை குவித்தல், இந்த மாதிரி செயல்பாடுகள்னால தான் ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன, சரிங்களா? நம்மளுக்கு நல்லா தெரியும் உயிரெழுத்துக்கள் 12. ஸோ அது எப்படி பிறக்குதுன்னா, இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன, சரிங்களா? ஸோ உயிருக்கு முதன்மையானது காற்று, சரிங்களா? உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்கின்றன? இயல்பாக காற்று வெளிப்படும் போது, சரிங்களா? இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. எந்தெந்த செயல்பாடுகள் மூலமாக பிறக்கின்றன? வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல், இந்த மாதிரி எளிய செயல்பாடுகள்னால பிறக்கின்றன. ஸோ உயிரெழுத்துக்கள் 12. அது என்னதுன்னா ஆ முதல் அவ் வரை, இது நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? அடுத்து இந்த உயிரெழுத்துக்களை நம்ம 2 விதமாக பிரிக்கிறோமா? ஸோ அது என்ன பிரிக்கிறோம்? குறில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள், சரிங்களா? இப்போ இந்த ஓசை நம்ம இதை ஒலித்து பார்க்குறோம்ல, அந்த ஓசையை வச்சு இப்போ அ, இ, உ, ஏ, ஓ, இதெல்லாம் என்னது? குறுகி ஒலிக்குது, அதாவது சவுண்டு கம்மியாக வருது. இதே ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ, நம்ம அப்படி சொல்லும்போது அது என்ன ஆகுது? சவுண்டு ஜாஸ்தியாக நீண்டு ஒலிக்குது, சரியா? இந்த குறுகி ஒலிக்கிற எழுத்துக்கள் அதாவது குறுகி ஒலிக்கிற எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள்னும், இந்த நீண்டு ஒலிக்கிற எழுத்துக்களை நம்ம நெடில் எழுத்துக்கள்னு சொல்கிறோம், சரிங்களா? அப்போ குறில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா ஆ, இ, உ, ஏ, ஓ, 5 எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ, 7 எழுத்துக்கள், சரியா? ஸோ இப்போ குறுகி ஒலிக்கும் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள், நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள், சரிங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு எழுத்துக்களையும் உச்சரிக்கிறோம்ல, அந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் நம்ம உச்சரிக்கிறதுக்கு ஒரு கால அளவு உண்டு, சரிங்களா? இப்போ அந்த கால அளவை வச்சு தான் நம்ம குறில் நெடில்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? அந்த ஒவ்வொரு எழுத்துக்களையும் உச்சரிக்கிறதுக்குரிய கால அளவு இருக்குல்ல, அதை நம்ம என்ன பேரில் சொல்கிறோம்னா மாத்திரைன்னு சொல்கிறோம், சரிங்களா? இப்போ மாத்திரைன்றது எதை குறிக்கிறதுனா கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும், சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குறில் நெடில் டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம்ல, அதை எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம்? அந்த சவுண்டு, நம்ம உச்சரிக்கிற சவுண்டை வச்சு டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம். இப்போ ஆன்றதுக்கும் ஆன்றதுக்கும் என்னாகும்? ஒரு செகண்ட்ஸ் டிஃபர் ஆகும்ல, சரிங்களா? அதை வச்சு தான் நம்ம குறில் நெடில்னு பிரிக்கிறோம், கால அளவை வச்சு. அதை எப்படி இவங்க கணக்கிடுறாங்கன்னா, அதை ஒரு மாத்திரைன்னு சொல்லி, அதாவது அந்த டிஃப்ரென்ஸ் ஆகிற கால அளவை என்னன்னு சொல்லி குறிக்கிறாங்கன்னா மாத்திரை அப்படின்ற வார்த்தையால் குறிக்கிறாங்க, சரிங்களா? அப்போ அந்த ஒரு மாத்திரைன்றது எவ்வளோனா, கண் இமைக்கிறதுக்கோ இல்லை நம்ம ஒரு சொடக்குன்னு சொல்லுவோம்ல, ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும், சரிங்களா? ஸோ அதுதான் மாத்திரைன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம குறில் நெடில் பார்த்துட்டோமா? அப்போ குறிலோட கால அளவு என்னென்னா ஒரு மாத்திரையும், நெடிலோட கால அளவு 2 மாத்திரையும், சரிங்களா? இதை இப்படி கேட்கலாம். அப்போ குறிலோட கால அளவு ஒரு மாத்திரைனா ஒரு முறை கண்ணிமைக்க ஆகும் நேரம், சரிங்களா? இதே நெடில்னா 2 முறை கண்ணிமைக்க ஆகும் நேரம், ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க.